Hello friends, welcome back to the channel. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. தூங்கி எழுந்துச்சுமே நம்மளோட ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்னிங் ரொட்டீன். என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா வீங்கின மாதிரி இருக்கும். எப்பவுமே எனக்கு மார்னிங் இப்படி தான் இருக்கும். அதை இக்னோர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கில் ஏஞ்சிலேருந்து என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படிலாம் என்னோடய ரொட்டீன் போகுது அப்படின்றதான் இன்றைக்கி ஒரு vlog-ஆக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஏஞ்சிலேருந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இந்த கேலண்டர் கிளிக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. அதை கிழிச்சிட்டு அன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு முருகா இன்றைக்கி நாள் நல்லபடியாக அப்படியணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து மணி 7 தான் வந்து அது வெயில் பாருங்க சுள்ளு அடிச்சு. ஃபஸ்ட்டு வாசலை தூக்கி தொழிச்சிட்டு கோலம் போட்டு வந்துடலாம். நான் தூத்துட்டு வரேன், சரியா? தொலைச்சிட்டு வரேன்டா. லெட்டைஸ் வெயில் எப்படி இருக்கு பாரு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா எத்தனை செய்யுதுன்னு டெய்லி தண்ணி ஊற்றுறதுனா இருக்கு. 7 மணிக்கு எப்படி இருக்குது? சரியான வெயில் அடிக்குது. இப்போ அதுக்குள்ளே இங்கே தொழிற்சி காஞ்சிட்டு எவ்வளோ வெயில் அடிக்குது. குட்டி குழம்பு போட்டாச்சு. ஏன்னா இந்த ஸ்லோப்பில் உட்காந்து கோலம் போடுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இப்படி சறுக்கிட்டே வரும். எப்படி ஒரு வழியாக குட்டி குழம்பு போட்டாச்சு. வாங்க அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட கோலம் எப்படி இருக்கு? என்னோட ஒர்க் வந்து முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து வந்து லட்சுவோட ஒர்க்கு. எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா லட்சு தான் டீ போடுவார். அவர் இல்லாதப்போ வந்து நான் காஃபி போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு டீ போட வராது. காஃபினா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா காஃபி போட்டுப்பேன். இவர் சூப்பராக டீ போடுவார். டீ இப்போ வச்சு விட்ருக்காரு. நம்ம டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றுறாருன்னு. எவ்வளோ தேவையோ அதுக்கு தண்ணி ஊற்றி போடணும். சும்மா தண்ணி எப்போதும் நல்லா டீ டேஸ்ட் நல்லா இருக்கா. அப்புறம் டீ தூள் போடணும். டீ போட தெரியாது யாருக்கும், நீ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆமாம், அப்புறம் எத்தனை பேர் போட தெரியுமா? டீ தூள் போட்டு நல்லா டீ தூள் நல்லா சீனியை போடணும். இன்னும் உடனே சீனி போடுற? அதெல்லாம் உடனே போடணும். போட்டு வச்சுட்டு இஞ்சி எப்போ போடுவேன்? இஞ்சி போடலாம். இஞ்சி போடலாம். இஞ்சி எடுத்து இஞ்சி போடணும். இஞ்சி எடுத்து அப்புறம் காலையில் இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு தான் செய்யலான் இருக்கேன். கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இன்றைக்கி கப்பக்கிழங்கு வேணும். கப்பக்கிழங்கு புட்டு பண்ணுவா இல்லை அவிச்சு எப்போதும்? ஓகே, அப்போ ஃப்ரை மாதிரியே பண்ணிடவா? சரி ஓகே. இன்றைக்கி காலையில் வந்து அதுதான் சாப்பாடு. நீயும் முன்னாடி இடிச்சு தானே போடுவேன்? எங்க அம்மா இப்படிதான் போடுவாங்க. ஆனா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நல்ல டெய்லி டீ இஞ்சி ஃபிளேவர் ரொம்ப அதிகமா தெரியுதோ. ஓ, இந்த சார் ஃபுல்லா அதுலயே இருந்துக்கிடும். வேஸ்டே பண்ணலையப்பா, இடிக்காமலே இது பண்ணியாச்சு. பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. அவள் சொல்லியிருக்கா லீவ் விட்டதுலேருந்து, அம்மா என்னை நீங்கள் எழுப்பவே கூடாது, நான் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காவா. ஸ்கூல் போகும்போது தான் டெய்லி 7 மணிக்கு எந்திரிக்கிறான். இப்போவும் என் டெய்லி 7 மணிக்கு எந்திரிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விட்டாச்சு. தூங்கிட்டு இருக்காங்க மேடம். அவங்க எத்தனை மணிக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம், காட்டுறேன். இன்றைக்கி கண்ணி படுங்க.
பாப்பா இன்ஸ்டா என்னடக்கு? ஆமா பாப்பா எந்திச்சு கிளம்பியாச்சா? ஆமா பிரஷ் பண்ணிட்டு சீப்பு குடுடா. நாளையெல்லாம் கெட்டியாச்சு. சரி சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்படியா? எல்லாம் சீக்கிரம் எந்திச்சிட்டாங்க. நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்திப்பா நான் நினைச்சேன். ஓகே நம்ம சத்தத்துல அவளே எந்திச்சிட்டாங்க போல. பரவாயில்ல சீக்கிரம் எந்திச்சு கிளம்பியாச்சு. ஆமா எந்திச்சு கிளம்பியாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன்ல. ஆமா அதனால காலையில எந்திச்சு கிளம்பியாச்சு மேடம். ஓ அப்படி குடிக்காம கிளம்பிட்டாங்க. அதான் தெரியுது அதான் தெரியுது. என்ன ஃபீவர் வேறயா? ஆமா அதனால அவங்க வந்து குளிக்கல. குளிக்காம நாங்க கிளம்பியாச்சு. சரி ஓகே கண்டினியூ கண்டினியூ. குட் மார்னிங் பாப்பே. பெட் கவர் எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும் போடணும் இல்ல ஷை. வா சாப். காளி என்ன பண்ற? என்னடி ரொம்ப போராட்டமா தெரியுது. ஒரு கிழங்கு கட் பண்றதுக்கு இவ்வளவு போராட்டமா? போராடிட்டு இருக்கேன். பயங்கர போராட்டம் போல. ஆமா என்ன பண்ண? இந்த ஹெல்ப் பண்றியா? நான் ஹெல்ப் பண்ணா போய் திருநா இருக்கு ஹெல்ப் பண்ணா போய். மட்டும் போடுங்க காலையில இருந்து வேற என்ன செய்ய ஒண்ணும் செய்யல. என்ன முடிஞ்ச டீ மட்டும் தான் எனக்கு போட தெரியும். அதையும் உனக்கு ஒழுங்கா போடியா? என்ன நல்லதான் சரி முறுக்க போட சாப்பிட தெரியலையா? எல்லாம் முறுக்க போட எல்லாம் குடிக்கவே தெரியல. இருந்துச்சு சுமாரா இருந்துச்சு. சுமாரா தான் உனக்கு இருக்கும் ஆல்ரெடி. சரி ரெடி ஆகட்டும் ரெடி ஆகட்டும். வை பசி காமிச்சா ரெடி. இன்னைக்கு வந்து காலை டிஃபன் வந்து கப்பக்கிழங்கு தோசை ஊற்றணுமா புட்டு வைக்கலாம்னு கேட்டேன். வேண்டான்ட்டாங்க ரெண்டு பேரும். சரி அப்போ என்ன தான் செய்ய? அப்போ வந்து இவங்க சும்மா நார்மலாக எப்போதும் செய்கிற மாதிரியே செய்ய சாப்பிட்டுக்கிடுவோன்ட்டாங்க. அதனால இன்னைக்கு காலை டிஃபனே இதுதான் எங்கள் வீட்டில். வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக ஆயிடும். ரொம்ப ஹெல்த்தியானது. ஓகே ரெடி ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் போட்டாச்சு. இப்போ உப்பும் போட்டாச்சு. வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே கிழங்கு வந்து இடம் கிழங்கு ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான். நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கிழங்கு தான் கொடுத்து விட்டுருக்காங்கம்மா. அதனால் இது வந்து ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டால் போதும். அதே அதிகம் நல்லா வெந்துடும். சரி 10 நிமிஷம் கழிச்சு வெந்ததுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் கிளியர். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா அவிச்சு எடுத்துருச்சு. நல்லா சூடாக ஆவி பறக்க பாருங்கள். நல்லா ஆவி பறக்கிறதுக்கு தண்ணி ஒளி வச்சுட்டு இருக்கா ஆல்ரெடி. அங்கே என்ன நடக்கு? ஆவி பறக்க பார்த்தீங்களா? பாருங்க தெரியும் உங்களுக்கு ஆவி பறக்குமா? கண்டிப்பாக சூடாக ஆவி பறக்க பாருங்கள். இது என்ன பண்ணுது? என்ன கை பண்ணுற? இது என்னப்பா கிழங்கு அவிச்சு கண்ணீர்லாம் வருது. பிள்ளைக்கு என்ன செய்யணும் தெரியல. ஐயோ அதையா வெங்காயம் இருக்கலாம் மட்டும் ஏன் கண்ணீர் கலங்குது? அது என்ன காரணம்? அது என்ன ஊரே அழுகுமா? அது வெங்காயம் வெங்காயம் கற்பனை யாரும் அழுதாங்கண்ணே. அது என்ன காரணம்? எதனா அப்படி தெரிய மாட்டேங்குண்ணே. வெங்காயத்தில் நல்லெண்ணெய் தடவி கற்பனம்னா கண்ணீர் வராது. அம்மா உண்மையிலே பல்லாரியில் கட் பண்ணி குடிச்சிட்டு நல்லெண்ணெய் நல்லா மேலே தடவிட்டு நீ கட் பண்ணி பாரு. உனக்கு அந்த கண்ணீர் கலந்து வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்ணு இருக்கும்போது எனக்கு அதுக்கு ஆம்பர் வைக்க முடியாது. சார் டிப்ஸ் நான் இதில் படிச்சுருக்கேன். இன்ஸ்டாவில் படித்தேன் வருது. அதெல்லாம் சொல்கிறேன். ஆமாம் சரியா? ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். வா சட்டி மட்டும் தான் இருக்குது. என்ன பார்த்தீங்களோ அது என்ன உள்ள கிடக்கு கம்மியாக போட்டிருக்காங்க. அதான் ஒன்று இப்போ உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா? ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தை போட்டு விட்டார்கள். பல்லாரியை போட்டு விட்டார்கள். கருவேப்பிலை எந்த பக்கம் வச்சுருக்கானே ஃப்ரெஷ்ஷாக பிடிக்க வச்சுருக்கேன். ஸோ தேவைக்கு போட்டுக்கோ. ஆமாம் பிடிங்கிடுவோம். அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப யூஸ் மாட்டாங்க. ஆமாம் ஆமாம் எதுக்கு போட்டு கடையில் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே இருப்பீங்களாம்ல. அதனால் நாங்கள் வந்து பக்கத்தில் பிடிங்கிடுவோம். தேவையை பிடிங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இதாகிட்டது. கால்சம் இந்த மாதிரி இதாகிட்டது. இதில் வந்து கொஞ்சம் கிழங்கை உள்ளே போடணும். கிழங்கை போட்டு கிண்டணும். சில ஊரில் வந்து இது வந்து இப்போ நம்ம நாகர்கோயில் கீழே என்ன சொல்லுவாங்க?
மரவள்ளி கிழங்கு ஆமாம் சக்கரை கிழங்கு ஆமாம் ஆமாம் புட்டு தான் அதிகமாக அவங்க செய்வாங்க. ஆமாம் தேங்காய் போட்டு சூப்பராக இருக்கும். ஆமாம் நம்ம ஏரியாவில் இது வந்து கப்ப கிழங்குவாங்க. ஆமாம் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பொரியல் மாதிரி இப்படி அவிச்சிட்டு இப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி பொரியல் சாப்பிடுவோம். மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். உங்கள் ஊரில் எப்படி என்ன பண்ணு சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்கிறத. இதுக்கு பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் கப்பக்கிழங்கு தான். கப்பக்கிழங்கு எஸ் நல்லா குக்கரில் போட்டோம்னா நல்லா நான் அவிஞ்சிருச்சு. ஆமாம் அது இப்போ சாப்பிடக்கூடாமா? இப்படி சாப்பிட்டே காலி பண்ணுறா. அப்போ எப்படி அங்கே என்ன இருக்கும்? டேஸ்ட் பாருங்க. இப்போ டேஸ்ட் பார்க்க சொல்லி எல்லா பொம்பளையும் இப்படி தான்ப்பா லேடிஸ் பண்ணுறது தான். சமையல் பண்ணும்போது டேஸ்ட் பார்க்க சாப்பிட்றது. உப்பு இல்லை அது இல்லை இது இல்லாம அதை இப்பவுமே செக் பண்ணுறேன். ஓஹோ ஐசி அப்படி கதை. என்னைக்காவது சாப்பிட்ற எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அதான் நல்லா குறை சொல்லிட்டே குறை சொல்றது நல்லா இருக்கும். குறை இல்லாமல் எப்படி நல்லா இருக்காதுடா? எப்படி குறை சொல்லுவேன்னு நான் எப்படி சாப்பிட்டு பார்க்கேன். குறை சொல்லாமல் தான் எப்படி அப்போ ஒத்துக்கிறீங்க? நல்லா கட் பண்ணுறாங்க. தான் செய்வோன்னு. நல்லா கட் பண்ணுறாங்க. நல்லா அவிஞ்சு சொல்லிடா. நல்லா அவிஞ்சு நல்லா அப்படி பார்க்க நல்லா இருக்கு. கிழங்கு பார்க்க நல்லா இருக்கா? டேஸ்ட் பார்க்கலாண்ணே. ரெடியாக டேஸ்ட் பார்ப்போம். ஓ அப்படி ம் டேஸ்ட் பார்த்து நான் எப்படி சொல்கிறேன் சொல்லணும் நல்லா போகிறேன் என்ன? ஓகே தக்காளி ரெடி ஆயிட்டா? வாவ் ரெடி ஆயிடுச்சு. வாவ் செம. நல்லா இருக்க. ஏன்னா இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். பார்க்கும்போதே நல்லா இருக்குமே தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சாப்பிட வந்துடலாமா? போய் உட்காரலாமா? ஆ ஓகே சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. வாவ் பாப்பே உனக்கு பிடிக்குமா? பாது காலை சாப்பாடே இல்லை எங்களுக்கு. பாப்பா உனக்கு இது பிடிக்குமா? சொல்லு உனக்கு தான் கேட்குறாங்க. பாப்பா உனக்கு பிடிக்குமா? உனக்கு உடம்பு சரியில்லைண்ணே அதனால நல்லா ஃபீஸ். சரி பரவாயில்ல. ஃபீவர் அதனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ம் பார்க்கவே நல்லா இருக்கு. ஆமாம். அடே சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுதான் எங்களோட காலை சாப்பாடு. ஓகே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோமா இல்லை நாளைக்கு வேறு வீடியோவில் வரோமான்றது தெரியல. மேபி நாளைக்கு வேறு வீடியோ தான் வரும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பராக நல்லா இருக்கலாம். அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2-3 பேர் வந்து ஹேர் க்ரோத் ஹேர் எப்படி இவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ போட்டு இந்த வீடியோ போடலான்னு வச்சுருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சாரீ பாக்ஸ் கோடிங் வீடியோன்னு கேட்டிருந்தீங்க. அதுவுமே வரும். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் இன்னும் ரெகுலராக வரும் நம்ம வீடியோஸில். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே டாடா பை பாய். ஸ்டார்ட்